ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. தர்ஷினி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு குணசேகரன், ஞானசிங்கம் எல்லாரும் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இது எதுக்காக இங்கே வந்திருக்கா, அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஞானம் கூப்பிட்டு கேட்குறாரு. நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க, ரொம்ப அக்கறையாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க பாரு, எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல இதை பாரு, நீ கூட பேசிகிட்டு இருக்காத, வேலை என்னது எதுக்காக வந்தேன்னு கேட்குறாங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தர்ஷினி. அந்த வேலை மட்டும் பாரு, நான் பாட்டு போயிருந்தேன், இவருக்கு தான் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு கோவமாக தர்ஷினி அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் தர்ஷினி ஏன் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் வெளியே போகிற நேரம் பார்த்து அந்த அறிவுக்கரசிக்கிட்ட இருக்க ஃபோனை வந்துட்டு எடுக்கணும், ஃபோனில் தான் ஏதோ ஒரு வந்துட்டு பெரிய ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பிளானை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ வந்துட்டு அறிவுக்கரசியை கரெக்டாக குணசேகரன் வந்துட்டு நம்ம போய் மண்டபத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. ஐயோ எப்படியாவது கூப்பிட்றாரு இந்த மனுஷன் வரை, இந்நேரம் பார்த்து மண்டபத்துக்கு கூப்பிட்றாரு, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நின்று போயிடணுன்ற மாதிரி பிளானை போட்டுட்ருக்குறாங்க. இங்கே வந்துட்டு ஜனனி வந்துட்டு அவள் போகாமல் இருக்கிறதுக்கு தான் பிளான் போடுவா. அதனால் நம்ம வெளியே போகிற மாதிரி நடிச்சோன்னா அவள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபோனை எடுத்துக்கலான்னு பிளானை போடுறாங்க. சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே அறிவுக்கரசியை கூப்பிட்றாங்க மண்டபத்துக்கு. அறிவுக்கரசி வந்துட்டு நான் வரல மாமா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மண்டபத்தை பார்க்கணும்லம்மா, என்னம்மா நீ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் முளையை கூட்டிகிட்டு போங்க எங்கள் சார்பா. அவன் பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. நீ இல்லாமலாம் நான் போக மாட்டேன், நான் வேணா உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைடா நம்ம வீட்டுக்கு விட்டு நம்ம தான் போகணும், அறிவு கட்டாங்க பேசிகிட்டு இருக்காத, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அறிவுக்கரசி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அறிவுக்கரசியை ரவுண்டு கட்டிடுறாங்க. அவங்கள வந்துட்டு அந்த துணி ஒன்று வச்சு கட்டி அப்படியே அவங்கள 4 பக்கம் பிடிச்சிட்ருக்குறாங்க. தர்ஷினியை போயிட்டு ரூமில் எல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. தர்ஷினி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் எங்கேயுமே இல்லை சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவளே தான் வச்சுட்டுப்பா, ஃபோன் எங்கடின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி ஒரு பக்கம் அடம் பிடிச்சிட்ருக்க. ஃபைனலாக அவங்களால சுத்தமாக முடியல, இவங்கக்கிட்ட போராட முடியல. அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சரி நான் தான் வச்சுருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெளியே குணசேகரன் அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. மண்டபத்தை பார்க்க போனவங்க வந்து கேட்டு உள்ளே லாக் போட்டிருக்கு, கரிகாலன் வந்து பார்த்துட்டு உள்ளே லாக் போட்டிருக்குன்னு தட்டுறாங்க. தர்ஷினி வந்து பார்த்துட்டு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி எப்படியாவது உடனே குட்டி ஃபோனுன்னு சொல்கிறாங்க. கொடுக்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த கரிகாலன் சவரை ஏறி குச்சி கேட்டை திறக்கிறாரு. கேட்டை திறந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. அங்கே கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க வந்து ஃபோன் கொடுக்குறேன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க இடுப்பில் வச்சுருந்தது எடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி ஜனனிக்கிட்ட வந்து ஓடி வந்து வெளியே தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் குணசேகரன் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு அறிவுக்கரசிக்குன்னு சொல்லி கேட்க, அந்த ஃபோனில் அவள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கோன்ற மாதிரி ஜனனி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.